தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி போட்ட காணொலியில் நான் நாம் தமிழர் ஆதரவாளர் அப்படின்னு வீடியோ சொல்லியிருந்தேன். ஏன் ஆதரித்தேன் அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. மற்ற கட்சியை விட நாம் தமிழர் கட்சி என்ன தனித்துவம் இருக்கு, அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படிங்கிறத ஒரே புக்கா ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காங்க. கால சூழலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா கட்சியோட தனிப்பட்ட கொள்கை சில என்ன பிடிச்சிருந்து. உதாரணத்துக்கு ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடக்கும் அப்படின்னா எப்படி நடக்கும்? தலைவர்களுக்கு நல்ல மேடை இருக்கும், குளிர்சாதன பெட்டி வசதியோட இருக்கும், நல்ல காற்றோட்டமா இருக்கும். இது தொண்டர்களுக்கு அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலான கூட்டங்கள் கிடையாது. ஒரு சில கூட்டங்கள்ல தான் பந்தல் அமைப்பாங்க. எல்லா கூட்டத்திலையும் பந்தல் எந்த கட்சி அமைக்கிறது இல்லை. ஆனா தலைவருக்கு கண்டிப்பா பந்தல் அமைச்சிருவாங்க. இது நாம் தமிழர் கட்சியில நீங்க ஒரு மேடையில் கூட பார்த்திருக்க முடியாது. இங்க தலையில இருக்கிறவங்களுக்கு கூரை இல்லை அப்படின்னா மேடையில என்ன பேசுறவங்களுக்கும் கூரை கிடையாது. இங்க இருக்கிறவங்க வெயில் நிக்கிறாங்கன்னா அவங்களும் வெயில தான் நிக்கணும், இவங்க மலையில நிக்கிறாங்கன்னா அவங்களும் மலையில தான் நிக்கணும். கட்சி பொதுக்கூட்டத்திலேயோ மேடையிலேயோ எங்கேயும் ஒரு சால்வை அணியக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறா பட்டாசு வெடிக்கக்கூடாது. நாம் தமிழர் கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நாற்காலியெல்லாம் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. முடிஞ்சதும் அந்த இடத்த குப்பை இல்லாம சுத்தம் பண்ணி கொடுக்கணும். மாநாட்டுக்கு போறோம், வழியில் நிப்பாட்டி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அங்க ஒரு பையில வச்சு அந்த நம்ம சாப்பிட்ட தட்டுகள்ல எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு ஓரமாக்கி தவிர அங்கங்க தூக்கி கடாச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு அதையும் ரொம்ப கச்சிதமா கடைபிடிக்கிறாங்க. இதுவும் மற்ற கட்சியில இல்லாத ஒண்ணு. இப்ப கடைசியா நடந்த சனிக்கிழமைக்கு ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம், தேர்தல் பொதுக்கூட்டம் நம்ம அரியலூர் மாவட்டத்துல நடந்துச்சு. அன்னைக்கு மழை நல்லா மேடையில அண்ணன் பேசிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு. இதே வேற ஒரு கட்சி கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னா மழை வந்ததுதான் எல்லாரும் ஓடி இருப்பாங்க. இந்த கூட்டம் நடக்கும்போது மழை வந்தும் யாரும் போகல, நாட்கள்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல சில பேர் ஏற்கனவே பல இடத்துல பிரச்சாரம் பண்ணதுனால அண்ணனுக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை. அதனால இருக்கிறவங்க சரி ஏற்கனவே உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு, இந்த மழையில வந்து இன்னும் உடம்பு எதுவும் சரியில்லாம போயிடுதோ அப்படின்னு நினைச்சிட்டு கூடதார அண்ணன் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, எனக்கு கூட கொடுத்துருவேன், இங்க நிக்கிறவங்களை எல்லாத்துக்கும் கூட கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவுதான் சொன்னவங்க அதோட விட்டுட்டாங்க. அதுதான் ஒரு உண்மையான தலைவனுக்கு எடுத்துக்காட்டு. நமக்கு கூட கிடைக்கும், நம்ம நினைச்சுக்கலாம், நினையாம இருந்துக்கலாம். ஆனா தொண்டர்கள் நினைறாங்கல்ல, அப்போ அவர்கள் வழியை உணரணும்னா அவங்கள போல நம்ம இருந்தா தான் உணர முடியும். அவங்க வெயில கிடக்கட்டும், நம்ம ஏசிலேயே உட்காந்துருப்போம் 24 நேரம்னா அவங்களுடைய வெயில கிடக்கிறவனோட வழி உனக்கு எப்படி தெரியும்? எப்படி என் மொழி அறியாதவன் எனக்கு இறைவனாக முடியாதுன்னு என்ன சொல்றாரோ அதே மாதிரி என் வழி அறியாதவன் எனக்கு தலைவனாக முடியாதுங்கிறதும் உண்மை. அப்பதான் நம்ம வழி தெரிஞ்சாதான் மக்களுக்கு கஷ்டம் இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு புரியும். மக்கள் வழியே தெரியாதவங்களுக்கு சொல்லலாம், சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு மக்களோட வழி தாங்கன்னா மக்கள் பிரச்சனையிலயோ எல்லாத்துலயும் மக்களா நிக்கிறது தான் சரி. அப்படி ஏன் பேசணும், மலையில நினைச்சது ஒதுங்கி நின்று பேசக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம். ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறோம், நம்ம மக்களுக்கு சிலதை உணர்த்த நினைக்கிறோம். மழை அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த சின்ன மலைக்கு ஒதுங்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளவு தடைகள் வரும். மக்களுக்கு ஒரு நல்ல செய்ய போனோம்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மழை விஷயத்தை கூட நம்மளால அதை தாங்கிக்க முடியலன்னா இன்னும் பல பிரச்சனைகள் வரும். ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யும்போது இன்னும் பல இடர்பாடுகள் வரும். அதெல்லாம் சந்திக்கிற தைரியமும் வராது, அந்த துணியும் வராது. இங்க நிக்கிறவங்களும் நம்மளுக்காக தான் இவ்வளவு பேசுறாரு அண்ணன் அப்படிங்கிறத அந்த அவரோட வழியவும் இங்க உணர்றாங்க. மக்களோட வழியை அவர் உணர்றாரு, அவரோட வழியை மக்கள் உணர்றாங்க. இதுதான் ஒரு சிறந்த மேடை கூட்டத்துக்கான எடுத்துக்காட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு பக்கம் நினைக்கும் போது அண்ணன் பல தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணோம்னா அவரோட உடல்நிலை எவ்வளவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு, ஏன்னா இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அவர் எப்போதும் அவர் முடிவுல சரியா இருப்பாரு, யாரும் அவர் முடிவை மாற்ற முடியாது அப்படின்னு கூட இருக்கிறவங்க பல பேர் சொல்லியிருக்காங்க. இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. மற்ற கட்சி மாதிரி பிரிட்ஜ் தரேன், 2000 தரேன், 3000 தரேன் அப்படி எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா இப்போ ஒரு பிரிட்ஜ் கொடுப்பாங்க, தேவைப்படுகிற வீடும் இருக்கு, தேவை இல்லாத வீடும் இருக்கு. இவங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு ஓட்டு போடலாம், எல்லார் வீட்லயும் பெரும்பாலும் இருக்கு, இது ஓட்டு போடலாம். அது அத்தியாவசியமா அப்படின்னா அது கிடையாது. அத்தியாவசிய தேவை என்ன அப்படி இருக்கு அப்படின்னா குடிநீர் இருக்கு, படிப்பு இருக்கு, மருத்துவம் இருக்கு. இதுதான் மக்களுக்கு அன்றாட தேவை. தினமும் தண்ணி வேணும். அதே மாதிரி ஒரு நோய் நொடி வந்தா மருத்துவத்துக்கு நமக்கு தினமும் அடிக்கடி போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி படிப்பு, அறிவு, ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது
அறிவு அறிவு இதுவும் இலவசமா வேணும். இது மூணையும் கொடுத்து மக்களை வாழ்வாதாரம் உயரும். நீ நம்ம ஒண்ணு கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களே எடுத்து வாங்கிக்குவாங்க. ஆனா ஒரு பிரிட்ஜையும் இல்ல 8,000 டோக்கனு 10,000 பணம் தரேன் இப்படின்னு கொடுக்கறது அவங்கள்ட்ட காசை கொடுத்து ஓட்ட வாங்குறது தானே தவிர. அப்படியேதான் சரி, அவங்க சில பேர் சொல்றாங்க நீங்க நம்ம காசு தானே இல்லைன்னா கொடுக்காம போறாங்க, ஏதாவது கொடுக்கறதாவது வாங்கிக்குவோம் அப்படின்னு வச்சு சில பேர் சொல்றாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்க காசு தனியா வச்சிருக்காங்க, அந்த காசு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா நம்ம இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு தனியா பணம் இருக்கு, அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10,000 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு 10,000 போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு அப்படின்னா எத்தனை கோடி? கிட்டத்தட்ட 15,000 கோடி ஆகும். இந்த கோடிகளை எப்படி இங்க அந்த ஈடு கட்டுவாங்க, நிதி பற்றாக்குறை ஈடு கட்டுவாங்கன்னா உங்க பெட்ரோல் வரி, நீங்க வாங்குற பொருட்களை வரியை அதிகப்படுத்துவாங்க மறைமுகமா. அந்த வரி நீங்க தான் கட்டுவீங்க. இதுல என்னன்னா பிரிட்ஜ் வாங்கினவனும் சரி வாங்காதவனும் சரி பணக்காரனும் சரி ஏழையும் சரி எல்லாரும் ஒரே வரியை தான் கட்ட வைப்பாங்க. இப்ப பணக்காரன் பிரிட்ஜ் வாங்காம கூட இருந்திருக்கலாம், வாங்கி வச்சுட்டு போறான்னு வச்சுங்க, அவனுக்கும் அதே வரி தான். நம்ம ஏழையா இருக்கோம் அப்படின்னு நமக்கும் அதே வரி தான். மொத்தமா உங்க அந்த 15,000 கோடி தலையில நிறந்து மறுபடியும் அதை நம்ம தலையில தான் கட்டுவாங்க தவிர இவங்க ஒன்றும் சொந்த காசை எடுத்து போட்டு நமக்கு செலவு செய்ய போறதில்ல. அதனால மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.